கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வீடு புகுந்து நகைகளை கொள்ளையடித்து வந்த சூழ்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் அருகே முத்துமாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் பூட்டை உடைத்து சாமி சிலையின் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். தங்கத்தின் விலையேற்றமும் வருங்காலத்தில் அதிகரித்து வரும் உலகளாவிய தங்கத்தின் தேவையால் சமூகத்தில் தங்கத்தின் மீதான மோகமும் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. இதனாலேயே திருட்டு, கொள்ளை போன்ற சம்பவங்களும் சமூகத்தில் தினம் அதிகரித்து வருகிறது. இதனால் கொள்ளையர்கள் வீடு புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருப்பத்தூர் அருகே முத்துமாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் பூட்டை உடைத்து சாமி சிலையின் கழுத்தில் இருந்த தாலி செயினை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோன்றம்பள்ளி பகுதியில் உள்ள ஸ்ரீ மூலரோடு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில்கள் அருகருகே அமைந்துள்ளன. இந்த கோவிலில் அமிர்தலிங்கம் என்பவர் பூசாரியாக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வழக்கம் போல பூஜை செய்துவிட்டு மாலை கோவிலை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் அடுத்த நாள் காலை வந்து கோயிலை திறந்து பூஜை செய்ய முற்பட்ட போது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது முத்துமாரியம்மன் கழுத்தில் அணிந்திருந்த தாலியும் அதேபோல காளியம்மன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலியும் ஆக மொத்தம் 1.5 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 கோயில்களில் திருட சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் அடுத்தடுத்த 2 கோயில்களில் அம்மன் கழுத்தில் இருந்த தாலி செயின் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கு முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் சின்ன பையன் பார்த்துட்டு போயிருக்கான். கோயில் ஓப்பன் இருந்தது, யாருமே சொல்லலை. திரும்ப நான் காலையில் வந்து பார்த்தா கோயில் ஓப்பன் இருந்தது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தாலி இந்த அம்மன் கழுத்து தாலியும் பின்னாடி காளியம்மன் கோயில் இருக்கிற தாலியும் எடுத்துக்கிட்டாங்க. மொத்தம் எவ்வளோங்க? 1.25 சவரன் இருக்குங்க.